ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு 8ல் வந்து உச்சமாகிறது. 8ல் ஒரு கிரகம் உச்சமானால் வீடு, சொத்துக்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது கொஞ்சம் டென்ஷனான விஷயந்தான். அதுக்கப்புறம் 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் வக்கரமாக இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க. ஸோ மற்றபடி வந்து முயற்சிகளும் சின்ன சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். மற்றபடியும் வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சொத்துக்கள், பெரிய வண்டி வாகனம் வாங்கணும்னு சொல்லிட்டு நமது தகுதிக்கு மீறி ஏதாவது பெரிய சொத்தை வாங்கணும், வண்டியை வாங்கணும்னு சொல்லிட்டு சுட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜ்யங்கிற ஒரு விஷயம். ஏன்னா செவ்வாய் இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது திடீர் நடக்காத ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல வேறு ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், கொஞ்சம் பேராசை தூண்டுறமான விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே லாபமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கும் பெரிய லாபங்கள் இருந்தாலும் மன உளைச்சலை அடிக்கடி கொடுக்கும். அவங்க பேசுகிறது, நடவடிக்கைகள் சின்ன சின்ன மன உளைச்சல், அதாவது தந்தை சார்ந்த விஷயங்களிலும் வெளிநாட்டிலும் சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான புதன் 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 10லே ஆட்சி இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து